யார் யா பண்ணுவா இப்படிலாம்? எந்த முதலமைச்சர் இப்படி பண்ணியிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் 7 பேர் அமைச்சராக இருக்காங்க, 4 பெண்கள் அமைச்சர்களை பங்கேற்றிருக்காங்க. இதெல்லாம் வரலாற்று சாதனை. இதெல்லாம் வேற லெவல். தளபதி முதல்வர் அவர்களுக்கு சல்யூட்டியா. எனக்கெல்லாம் இன்னைக்கு இந்த அமைச்சரவை பதவி இருக்கிறத பார்த்த உடனே அவ்வளோக்குள்ள சந்தோஷம். அதில் கூடுதலாக இன்னொரு சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேரத்தே சொல்லியிருந்தோம், அந்த விசிக வன்னியரசு அமைச்சரவையில் பங்கேற்க போகிறார் அப்படின்னோன்னா நம்மளுக்கு அவ்வளோக்குள்ள ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நானும் அதை எதிர்த்து பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நேற்று பேசியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அவர் அமைச்சராக பதவி ஏற்கலை. அந்த வகையில் ரொம்ப ஒரு பரம ஒரு ஆனந்தமுங்க. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இவங்களுடைய விசிகேவுடைய இதெல்லாம் என்ன, அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர்களில் பங்கேற்கணும், இதானே அவங்களுடைய உண்மையான எண்ணம். அந்த மக்கள் மேலோங்கி வருதானே. இப்போ அந்த மக்கள் அவங்க சந்தேகம் எத்தனையோ மக்கள் 7 பேர் வந்துட்டாங்கல்ல. ஸோ அதை பார்த்து சந்தோஷப்படட்டும். நீங்கள் உங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் வர நினைக்கிறது தவறு. ஏன்னா உங்கள் கட்சியிலேருந்து நீங்கள் முதல்லயே முதலமைச்சராக விஜய் அவர்கள் தேர்தல் நிற்கும் போது உங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கணும்னு கூப்பிடும்போது நீங்கள் அந்த இதில் பங்கேற்று கட்சியிலிருந்து மக்களுக்காக, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்து பேசி அந்த தேர்தலில் ஜெயிச்சு இப்போ நீங்கள் அமைச்சரில் பங்கேற்பீங்கன்னா அது வேற. நம்ம எதிர்த்திருக்க மாட்டோம். ஆனால் முழுக்க முழுக்க எதிர்த்திசையில் உட்காந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை கோலாகாரம் அப்படி இப்படின்னு அதாவது நீ பிஜேபியோட கையாளு, பிஜேபி பெற்ற பிள்ளை, 47 பேரை கொண்டது நீங்க தான் அப்படின்னு சொல்லி வசப்பாடுக்கிட்டு இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் 108 தொகுதியில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த ஆட்சி அமைப்புக்கு தேவையான ஒரு இடங்கள் உங்கள்கிட்ட இருக்கு, ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே எங்களுக்கு அமைச்சரில் பதவி வேணும் அப்படின்னு கேட்டு அது போகிறதுங்கிறது ரொம்ப நாளாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அதாவது இந்த 2 சீட்டு கட்சிகள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்தவங்க அமைச்சரில் பங்கேற்காது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். நான் வெளிப்படையாக சொல்கிறேனே, விசிகா பங்கேற்காது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா மற்ற 2 பேர் கூட முதலமைச்சர் விஜய் அவர்களும் அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணலை. ஆனால் திருமாவளவன் அவர்களும் வன்னியரசு அவர்களும் அவ்வளோக்குள்ள விஜய் அவர்களை கீழ்த்தரமாக விமர்சிக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரில் பங்கேற்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி இருந்துச்சு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நேற்று தான் பேசியிருந்தோம், நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு அந்த வன்னியரசு அவர்கள் பதவி ஏற்காமல் உள்ளது எனக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷம். நல்ல விலைக்கு அமைச்சராக பதவி ஏற்கலை. இதுக்கப்புறம் எப்படியோ கால சூழ்நிலை எனக்கு தெரியாது. இப்போதைக்கு நான் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் அதில் சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு அந்த அமைச்சர்களாக பங்கேற்கிற ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எனக்குலாம் உண்மையிலே எனக்கு அதே சிந்தனைங்க ஓடிட்டு இருங்க. அதை பார்க்கும்போது அதாவது எவ்வளோக்குள்ள எளிய பின்னணி, அதாவது அதாவது வறுமை கொட்டு கீழே உள்ள, அதாவது ரொம்ப மிடில் கிளாஸில் உள்ளவங்க எல்லாரும் அமைச்சரில் பதவி இருக்காங்க. அந்த வீட்டு பிள்ளைகள் அமைச்சரில் பதவி இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் எங்கே கனவுல கூட நம்ம நினச்சி பார்க்க முடியுமா இப்படி? அதாவது அந்த கமலி, அது அவினாசி கமலி அப்படிங்கிற ஒரு சகோதரி பதவி இருக்காங்க. அவங்களாம் பார்க்க அவ்வளோக்குள்ள கஷ்டப்பட்ட ரொம்ப ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க. ஸோ அவங்களாம் அந்த அமைச்சருங்கிறது நம்மளாம் அது படத்தில் மட்டும் தான் நடக்கும். ஸோ அப்படி படத்தில் மட்டுமே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் நேரத்தில் சாத்தியமாக இருக்காருன்னா வேற யாரும் சான்ஸே கிடையாது. அது முதலமைச்சர் விஜய் மட்டும் தான். அதுக்கு நம்ம எவ்வளோ கோடி நன்றிகள் சொன்னாலும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈடாகாது. சாதிச்சிட்டாங்க மனுஷன். காலத்துக்கும் விஜயோடைய பேர் நிற்கும், நின்று பேசும், வரலாறு நின்று பேசும். இதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நான் பார்க்குறேன், அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம அமைச்சர்னு நினைப்போம், தமிழ்நாட்டு அமைச்சர்லாம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏதோ காலங்காலமாக அவங்க மண்ணாதி மண்ண கணக்காக தான். எப்படி பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் தான் முதலமைச்சராக தகுதியானவங்கன்னு அவங்க பிள்ளைகள் வாரிசுகள் வரிசையாக இது பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு அமைச்சர்கள் அவருடைய வாரிசுகள். ஸோ அதுக்கு அடுத்தாப்புல இவங்க தான் பார்த்தீங்கன்னா அமைச்சரில் பங்கேற்பாங்க. அமைச்சரவைனால ஏதோ பார்த்தீங்கன்னா குறுநில மன்னர்கள் இப்படிலாம் ஒரு இருந்துச்சு, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவங்க தான் அப்படின்ட்டு. ஸோ அதை உடச்சி சாதாரண விட்டு எளிய விட்டு பிள்ளைங்க இன்றைக்கி அந்த அமைச்சரில் பங்கேற்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது வேற மாதிரி எனக்குலாம் அவ்வளோ சந்தோஷம். ஒவ்வொருத்தர்களாக நான் பதவி இருக்கும்போது பார்க்க எனக்கு அந்த அது நான் மீளவே இல்லை. ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷம். அவங்க இப்போ மக்கள் இவ்வளோக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற மூஞ்செழுத்து மந்திரம் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவங்க அதுக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ சாதாரணமாக இவங்களாம் ஜெயிச்சு வந்திருக்க முடியாது. விஜய்ங்கிற மூஞ்செழுத்து மந்திரத்துக்காக இந்த வாக்குகள் விழுந்த வாக்குகள் தான். ஸோ அதனால இப்போ அவரால் இப்போ எளிய வீட்டு பிள்ளைகள்லாம் இப்போ அமைச்சராக இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த அமைச்சரெலாம் பதவி வைத்த எல்லாருக்கும், அதாவது நீங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேரை காப்பாற்றுங்க. அந்த மனுஷனுக்காக தான் இவ்வளோக்குள்ள மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் அந்த மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு நடவடிக்கையும் உங்கள் இதில் நேர்மையாகவும் இந்த மக்களுக்காகவும் நீங்கள் உழைக்கணும். ஸோ அப்படி உழைச்சி நீங்கள் காட்டக்கூடிய திருப்பி, அதாவது நீங்கள் முதலமைச்சர் விஜய் அவருக்கு என்ன ஒரு நம்ம நன்றிக்கடன் செலுத்தணும், நம்ம என்ன பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் அவருக்கு செலுத்தக்கூடிய நன்றிக்கடன் ஒன்று தான். அதாவது விஜய் அவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு. அவர் தேர்ந்தெடுத்தவங்க நீங்கள் அமைச்சர், அவங்க விஜய் அவர் கரெக்டாக தான் அந்த முடிவு எடுத்திருக்காரு. நிறைய பேர் நிறைய விமர்சனமும் வைப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் அனுபவம் இல்லாமல் சின்ன சின்ன பசங்களுக்கு இவங்களாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி கொடுத்துருக்கு, அவங்களுக்கு அதை பற்றி என்ன இருக்கும் அப்படின்னு இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடும்.
ஸோ அப்படி சொல்லப்படுற இடத்துல இல்லை எங்கள் தலைவர் சொன்னது சரிதான், எங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்களுக்கு சரியாக தேர்ந்தெடுக்கார் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் செயலை நிரூபிக்கணும். நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணு. அதை இந்த தான் சொல்லிக்கிறேன். அதாவது உங்களுடைய இந்த பதவிங்கிறது முதலமைச்சர் விஜய்க்காக தான் அவர் கொடுத்தது. அந்த நஞ்சுக்கடை அவர் தான் அந்த மக்கள் தன்னை தூக்கி அவ்வளோக்குள்ள உயரத்தில் வச்சு இந்த சினிமா துறையில் இவ்வளோக்குள்ள கொண்டாடினாங்க, அவங்களுக்கு நம்ம திருப்பி ஒரு நஞ்சுக்கடை செலுத்தணும் தான் இந்த அரசியல் வந்திருக்காரு. இப்போ நீங்கள் நஞ்சுக்கடை செலுத்த வேண்டியது முதலமைச்சர் விஜய்க்கு தான். ஸோ மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடல, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்காக போட்ட ஓட்டு. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மக்கள் எவ்வளோக்குள்ள அன்பையும் பரிவையும் காட்டுறீங்களோ அது அவருக்கு நல்ல பரிசா இருக்கும், மேலும் மேலும் வெற்றி அடைய வைக்கும். நமக்கு இப்போ இந்த எலி வீட்டு பிள்ளைகள் எல்லாரும், அதாவது அமைச்சர் பதவியில் அமரணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேண்டும், ஒரு பணபலம் இருக்கணும், அதிகார பலம் இருக்கணும், அவங்க வாரிசுகள் தான் அந்த அமைச்சர்லாம் போக முடியும் அப்படிங்கிற நிலைமையை உடைச்சி இன்னைக்கு சாதாரண குடும்பத்தில் உள்ள பெண்களும் ஆண்களுக்கும் இப்போ இந்த இளைஞர்களும் போயிட்டு அந்த அமைச்சரில் பங்கேற்கிறத நம்மளுக்கு பார்க்கும்போது எவ்வளோக்குள்ள ஒரு சந்தோஷம் ஆனந்தமாக இருக்குது. ஆனால் இதே அந்த எதிரிகளுக்கு தீய சக்திகள்லாம் எரியும். ஏன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அதிகாரம் இல்லை. ஸோ நாம் இருந்த அமைச்சர்கள் இப்படி இவங்கெல்லாம் போய் உட்காடுறாங்களே, இவங்கெல்லாம் உட்காரா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இன்னும் உட்காந்து கதற ஆரம்பிப்பானுங்க, ஆண்களை வச்சு வறுமையில் பரப்பானுங்க. ஏன்னா எல்லாருமே புதுசு பார்த்தீங்களா, புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறதோ ஒரு கேள்வி கேட்கும் போது பரிசு சொல்லும் போதோ கண்டிப்பாக வார்த்தைகள் தடுமாறலாம், ஏதாவது வார்த்தைகள் முன்ன பின்ன வரலாம். இதெல்லாம் எடுத்துட்டு நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா விமர்சனத்தை வைப்பாங்க. அதாவது ஒரு அடிப்படை ஒரு தகுதி இல்லை, அதை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லை, அதாவது குருவி தலையில் பணங்காய் வச்ச மாதிரி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரும். எல்லாத்தையும் உடச்சி எறியும் மக்கள் துணையோட. ஓகேவா? ஸோ இப்போ இப்படி சொல்லும் போது தான் ஒருத்தர் பேசுனது இப்போ நான் பார்த்தேன். உண்மையிலே நான் பார்த்தீங்கன்னா அவரை வியந்து பாராட்டுறேன் இந்த விஷயத்தில். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி 2 சீட்டு கட்சிகள் ஆதரவு கொடுக்குன்ட்டு நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம், நான் கூட விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 2 சீட்டு கட்சிகளுக்கு சில கட்சிகளுக்கு அவ்வளோக்குள்ள கொள்கை பிடிப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த பேச்சிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களாம் உண்மையிலே அந்த இயக்கத்திற்கு தலைவராக இருக்க தகுதி உள்ளவங்க. உண்மையிலே அவங்கள நம்ம பாராட்டணும் மனசார. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ விசிகேல பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் போகிறதுக்கு ஆசைப்படுறாங்கிறது வெளிப்படையாகவே தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அதை ஆதவர்ஜனம் மூலமாக தான் அவங்க தெரியப்படுத்தி அவங்க போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க, எப்படியாவது வந்துடணும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல இப்போ இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் வீரபாண்டியன் இருக்கார்ல, அவர் இப்போ ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதில் தெளிவாக சொல்லியிருந்தார். அதாவது நாங்கள் 2 6 சீட்டு வச்சுருக்கோம், ஆனால் அதை விட 108 தொகுதிகள் ஜெயிச்ச அந்த கட்சியில் இருந்தானே அமைச்சர்லாம் அவங்க இடம்பெறணும். அதான உண்மையான ஜனநாயகம். இல்லை நாம் முதல்லையே பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஆரம்பத்திலேயே சேர்ந்துருந்து அவங்க கொள்கையை ஏற்றுக்கிட்டு நம்ம மக்களிடையே போய் பிரச்சாரம் பண்ணி அப்படி ஜெயிச்சிருந்து நம்ம முதல்ல பேசி வச்சு நம்ம இப்போ அமைச்சரில் போனால் அது உண்மையான ஜனநாயகம். ஆனால் இப்போ நம்ம ஆதரவு கேட்டு நம்மகிட்ட வந்திருக்காங்க, அதுக்காக நம்ம அமைச்சரில் பங்கேற்கிறது சரியானதாக இருக்காதுல்ல அப்படின்னு அவர் தெளிவடிச்சாருங்க அந்த மனுஷன். நான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பரவாயில்லையா அப்படின்னு உண்மையிலே பிரமிச்சு போயிட்டேன். ஸோ அதுதான் உண்மையான ஒரு தலைவருக்கு உண்டான பண்பு அழகு. அதாவது உண்மையிலேயே நம்ம அமைச்சரில் இடம் பெறணும்னா நம்ம முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து பயணிச்சு இந்த அரசியலை சந்திச்சிருக்கணும், மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு அதுக்காக பிரச்சனை பண்ணி அப்படி கஷ்டப்பட்டு நம்ம அந்த இடத்துக்கு அப்புறம் ஜெயிச்சு நம்ம இப்போ அமைச்சரில் பங்குச்சா அது ஓகே, ஏற்றுக்கலாம். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் இப்போ ஏதோ நம்மகிட்ட ஒரு அவசரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளுக்கு ஒரு ஆதரவு கேட்காங்கன்னா அந்த ஆதரவு மட்டும் தான் வெளிலேருந்து கொடுக்கணும். அப்போ அமைச்சரில் பங்கேற்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பேசின வீரபாண்டியன் அவர்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் தான் சொல்லணும். அதாவது இன்றைக்கும் ஒரு பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க, ஆல்ரெடி இப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு பதவியேற்பு விழா நடக்கும் போதும் வந்தே மாதரம் பாடப்பட்டு ஜனநாயகம் பாடப்பட்டு அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு. ஸோ 3வது தமிழ் தாய் வாழ்த்து போயிட்டு வந்தே மாதத்தை பாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோஷ்டி பிரச்சனைகளை தூக்கிட்டு வருவாங்க. ஸோ இது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது 2மே நம்ம தேசிய பாடலாக இருக்க உள்ளதான், வந்தே மாதரம் ஜனநாயகம். ஓகேவா? அது நம்ம எப்போவுமே நம்முடைய அரசாங்கத்தில் நம்ம தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாடிட்டு இதை 2ஐயும் நம்ம 2வது பாடுவோம். ஆனால் இது நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா இது கவர்னர் நடத்தக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அது மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்குது. கவர்னர் அவங்க பதவியேற்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அவங்க முறைப்படி தான் இது பார்த்தீங்கன்னா பாடுறாங்க. ஸோ இது நாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிராக எல்லாத்துக்குமே இப்போ இவங்க நினைக்கிற மாதிரி நம்ம பிஜேபி கூட சண்டை போடணும், மத்திய அரசு சண்டை போடணும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இது அவர் பதவியேற்பு விழா, அவருடைய கண்ட்ரோல், முழு கண்ட்ரோலும் கவர்னருடைய கண்ட்ரோல் நடக்கிற விஷயம். ஸோ அதனால் அவங்க இஷ்டப்படி வைக்காங்க. நாம் முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது தமிழ் தாய் வாழ்த்து முன்னாடி தான் பாடுவோம். அது எந்த ஒரு மாற்றுங்கிறது கிடையாது, யாருனே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இதை வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனையை கிளப்பலாம், அது முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக இந்த தமிழை வச்சு கழகம் ஆட்சிக்கு எதிராக நம்ம ஒரு விஷயத்தை பரப்பலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மக்கள் உங்களுக்கு அதுக்கு உண்டான பயிரை கொடுப்பாங்க. அவ்வளோதான் நான் இதை சொல்ல முடியும். சரி, ஓகே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? கதறவங்க கதறிட்டே போங்க, நடக்கிறது நல்லாவே நடக்கட்டும். ஆல் இஸ் வெல். என்ன பொறுத்த வரைக்கும் வன்னி அரசுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல, அதை ஒன்றே ஒன்று எனக்கு போதும், ரொம்ப சந்தோஷம். இதுக்கு அப்புறமும் நடக்கக்கூடாது. அவங்க முறைப்படி நின்று நம்மளுடைய முதலமைச்சர் விஜய்க்காக குரல் கொடுத்து பேசிய அந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு அப்படி ஜெயிச்சு வந்திருந்தா ஓகே. இப்போதான் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் 7 பேருக்கு நம்ம அமைச்சரில் பதவி கொடுத்துருக்க. உங்களுடைய நோக்கம் உண்மையாக தான், இதுக்கு நீங்கள் சந்தோஷப்படணும், அவ்வளோதான் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்படி விஜய் அவர்களை பார்த்து அவ்வளோக்குள்ள விமர்சனம் பண்ணிட்டு அவங்க அதே அமைச்சரில் பங்கேற்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் நம்ம நேரத்தை இந்த எதிர்ப்பு காட்டியிருந்தோம். ஸோ இன்னைக்கு அதுக்கு பல்கடிச்ச மாதிரி இருக்குது. பார்க்கலாம், இன்னும் அடுத்த இடத்துல கொடுத்துட மாட்டாங்கல்ல, அது வேறு இருக்குது. சரி,
இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுச்சு, நீங்களாம் என்ன ஃபீல் பண்ணீங்க, இப்படி எளிய வீட்டு பிள்ளைகள் அமைச்சராக பார்க்கும்போது உங்களுடைய கண்ணுலாம் ஆனந்த கண்ணீர் வந்துச்சா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட அரசியல்களை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். ஓகேவா? பாய்.